திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு அருகில் மரம் வேரோடு சாய்ந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கூலி தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், இந்த விபத்து எப்படி நடந்தது? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. திண்டுக்கல் ராஜாதேட்டரை அருகே உள்ள ரவுண்ட் ரோடு பகுதியில் மிக பழமையான புளிய மரம் ஒன்று வேரோடு சாய்ந்துள்ளது. இந்நிலையில் மரம் அழுத்தம் தாங்காமல் இன்று 11 மணி அளவில் உடைந்து விழுந்தது. இதில் ஆரோக்கிய மாதா கோவில் தெருவை சேர்ந்து வசித்து வரும் கட்டட தொழிலாளி குணேஸ்வரர் என்பவர் வேலைக்காக இருசக்கர வாகனத்தில் அன்று சென்றுள்ளார். இந்த விபத்தில் சம்பவ இடத்திலே பலியானார். இந்த சம்பவம் குறித்து உடனடியாக தீயணைப்பு மற்றும் திண்டுக்கல் வடக்கு காவல் நிலையம் தகவல் கொடுக்கப்பட்டது. தகவலின் பேரில் தீயணைப்புத்துறையினர் மரம் வெட்டியை எடுத்த உயிரிழந்த குணசேகரனை உடலை மீட்டனர். இதையடுத்து உடனடியாக கைப்பற்றிய பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. திண்டுக்கல் ஆரோக்கிய மாதா தெருவை சேர்ந்தவர் குணசேகரன், வயது 50. இவர் கட்டடம் மற்றும் பெயிண்டிங் வேலை செய்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளார். இருவரும் கல்லூரியில் படித்து வருகின்றனர். இவர் சில நாட்களாக ரவுண்ட் ரோடு பகுதியில் கட்டட வேலை செய்து வந்துள்ளார். இது வழக்கமாக வேலைக்கு சென்ற போது ராஜேந்திரா தேட்டர் அருகே உள்ள புளிய மரம் வேரோடு இருசக்கர வாகனத்தில் சென்றிருந்த குணசேகரன் மீது விழுந்தது. குணசேகரன் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் இப்பகுதியில் இருந்த மரத்தை அகற்ற வேண்டும் என்பதற்காக பலமுறை மாநகராட்சியிடம் புகார் மனு அளித்துள்ளனர். மாநகராட்சி நிர்வாகத்திடம் தலைமை அதிகாரியிடம் கேட்டபொழுது புகார் மனு எதுவும் பெறப்படவில்லை, தெரியவில்லை. மரத்தின் மேல் பகுதியில் நன்றாக இருப்பதாகவும் அடியில் தற்போது உடைந்து விழுந்து ஏற்பட்டதாகவும் தெரிவித்து வருகின்றனர். இந்த மரங்களை தற்பொழுது அகற்றி வருகின்றனர் யுவராணி. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.